ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், PVDV கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாண்ட்விச். டெய்லி இட்லி தோசைன்னு போரிங்காக இருக்கா? உங்களுக்காக தாங்க ஒரு சிம்பிளாக 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாண்ட்விச்சஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 ஸ்லைஸ் ஒயிட் பிரெட் கார்னரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் மயோனைஸ் சாஸ், கேரட், ஆனியன், குக்கும்பர் பொடிசாக சாப் பண்ணி 1/4 கப் எடுத்திருக்கேன். பவுலில் வெட்டி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை கொட்டி அது கூட மயோனைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெட்டில் ஒன்றை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் மயோனைஸையும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு அதுக்கு மேலேயும் அந்த மயோனைஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு மேலே சீஸை வச்சு ப்ரெட்டை வச்சு மூடிட வேண்டியதுதான். ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வச்ச கொஞ்ச நேரத்திலே பிளேட்டே எம்டி ஆயிரும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரு சீஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள் எடுத்துக்கலாம். நான் ஆனியன், கேரட், குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு அவகோடா பீல் பண்ணி ஸ்லைசஸாக எடுத்திருக்கேன். அவகோடாவில் ஃபைபர் இருக்குது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. எடுத்து வச்சிருக்கிற அவகோடாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணணும். அது கூட தேவையான அளவு உப்பு, எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸ், பெப்பர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ப்ரெட் மேலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அவகோடா பேஸ்ட்டை இந்த மாதிரி 2 ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர், கேரட், ஆனியனை இந்த மாதிரி அடுக்கி வைக்கணும். சீஸை வச்சு ப்ரெட்டை மூடிட வேண்டியதான். சாண்ட்விச் ரெடி. ஜூஸோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பவுலில் பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணுறேன். பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜையும் அது கூட ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு முட்டை அது கூட ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் கலக்கி வச்சிருக்கிற முட்டையை அது கூட சேர்க்குறேன். நல்லா வெந்ததும் திருப்பி போடணும். இந்த மாதிரி 2 பக்கமும் வெந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆனதும் எடுத்து வச்சிருக்கிற ஸ்லைஸ் ப்ரெட்டை அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு பாருங்கள், நல்லா கலர் மாறிட்டு இந்த டயத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுக்குள்ளே வெஜிடபிள் ஆம்லேட்டை அதுக்கு மேலே வச்சு சீஸை வச்சு ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.